ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்களோட ஃப்ரெண்ட்லி நெபர் வினர் ஜஸ்டிஸ். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். ஸோ இது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, மை வீடியோ, மை vlog வீடியோ. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் vlogging வீடியோஸ் போடலாம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, என்னுடைய புலம்பல் சொல்லலாம், இல்லைன்னா என்னுடைய ஒரு சத்தியம்னு சொல்லலாம். நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த யூடியூப்பில் நம்ம என்ன சாதிச்சோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியாக நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணுற கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா அதே அந்த வெகுளித்தனமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எனக்கு கிடைக்கிற மாதிரி வீடியோஸ் பண்ணுறோன்னா தான் இருக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்கேன். எஸ், உண்மையிலே நான் தோற்று போயிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள். கடவுள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஜெயிக்கிற ஒரு டைமில், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தோற்று போகிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவார். கடவுள் பண்ண மாட்டார். கடவுள் நம்ம கூட இருப்பார். சைத்தான் நம்மளை தோற்று போகிறதுக்கு நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா பெண் கேர்ள்னு ஒரு விஷயத்தை தந்து மேட்ரு முடிச்சிடும். அதாவது புத்தர் இயேசு காலத்துலேருந்து எல்லாம் சொல்கிறாங்களா, பொன் பெண் பணம். பொன், ஆமாம், பொன்னா பணம், பெண்ணா பெண், நகை பொன், அதுக்கும் தான். ஸோ இந்த 3 வித்தியாசத்தை வச்சு தான் இந்த இதுக்காகத்தான் லைஃப்பில் மனுஷங்கள் எல்லாமே போராட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலலாம் சிம்பிளாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பொன் அந்த விஷயத்தில் தான் ஏமாந்து போய் லைஃப்பில் தோற்று போயிருக்கேன். ஸோ நம்மளோட ரெசுலேஷன் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெசுலேஷனாக சத்தியம். இந்த 2026 என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகணும். சத்தியமாக லைஃப் சேஞ்ச் ஆகணும். சத்தியமாக லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஏன்னா என்னால் முடியல. லைஃப்பில் எல்லாம் தோற்று போயிட்டேன். நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேனே, எனக்கு நீ சேவிங்ஸ் கிடையாது, சொந்தமாக வீடு கிடையாது, ஒரு நிரந்தரமான ஜாப் இருக்குது. பட் ஜாப் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத ஜாப். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஸ்லி, ஜாக்கி சான் மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டர் ஆகணும், ஆக்டிங்கில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் பொன் பெண் பொன் இந்த விஷயத்தால் லைஃப்பில் தோற்று போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதால் தான் இந்த ஒரு வீடியோலாம் மேக் பண்ணேன். பிகாஸ் இனிமேல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே, நான் ஏதோ புலம்புறேன்னு நினைக்கிறேன். புலம்புறன்னு சொல்கிறதோட இந்த டைம் தோற்று போகக்கூடாது. பிகாஸ் இந்த 2026 ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஆக்டர் ஆகணும், அப்படின்னா ஒரு பெரிய யூடியூபர் ஆகணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். லைஃபே செட்டில் ஆயிடணும். அந்த விஷயத்துக்காக தான் இந்த 2026 நான் போராட போகிறேன். சரி, எனக்கு கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ இல்லை கடவுள் தான் ஹெல்ப் பண்ணுமே. ஏன்னா கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நான்லாம் கடவுள் இருக்குதுன்னு நம்ப மாட்டேன். பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நிறைய சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதான் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கிறேன். ஸோ எனக்காக நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிற வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வியூஸ் கொண்டு வரணும். இதை நீங்கள் கொண்டு வந்தாவே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் இந்த யூடியூப் தான். இதே நான் சக்ஸஸ் ஆவேன். ஸோ இந்த 2026 வருஷம் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வரணும், சக்ஸஸ் ஆகணும். அப்படி ஒரு சத்தியம் நான் மேற்கொண்டிருக்கேன். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் மெசேஜஸ், கால்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், லவ்விங், பிளா 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 எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபிட்டாகவும் மாறிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷனல் சொல்லலாம். பிகாஸ் சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாடி ஃபேட் அதிகமாக இருந்து கொஞ்சம் அன்னியவனாக ட்ரெஸ் போட்டு சுற்றினேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ், டேக்கிங், ஸோ நல்ல ஃபிட்டாக மாறிட்டேன். ஸோ இதால் தான் நான் சரி இந்த 2020 நம்ம திரும்பி இழந்ததை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். லைஃப்பில் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பட் பார்த்தீங்கன்னா லவ்னு ஒரு விஷயத்தை நோக்கி எல்லோரும் ஓடிட்டு இருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சில பேர்த்துக்கு தான் எழுதி இருக்கும், அவங்களுக்கு மட்டும் தான் அது சக்ஸஸ் ஆகும். அப்படி நமக்கு செட் ஆகலையே, அப்போ நம்ம பொண்ணை தேடி போகலாம். பொண்ணுன்னா பணம். பணத்தால் தான் இந்த லைஃப் இப்போ இருக்கிற உலகத்தில் எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். சீரியஸாக உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொண்டு வரலாம். பட் அதுக்கு விதிவிலக்கு, பணத்தால் சில விஷயங்களும் கொண்டு வரவும் முடியாது. லவ், பிறப்பு, இறப்பு, இந்த 3 விஷயத்தை மட்டும் தான் பணத்தால் கொண்டு வர முடியாது. மற்றபடி பணத்தால் எல்லாத்தையும் பண்ணலாம். நான் நிறைய விஷயம் இந்த டைம் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் நான் இந்த மாதிரி வீடியோஸ் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. பட் நம்ம இனிமேல் என்ன பண்ணாலும் தெரியுற மாதிரி கொஞ்சம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி பண்ணால் தான் வீடியோஸ் மேக் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். மொத்தமாக இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே இருக்கேன்.
நாமளும் ஒரு செலிபிரிட்டி லெவல் நமக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் எல்லாரும் கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கான வியூஸ் வரும்னு நினைப்பீங்க. பட் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, சின்ன திரை வெள்ளித்திரை இந்த சோஷியல் மீடியாலாம் டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னத்தான் இருந்தாலும் இந்த சமுதாயத்தை நம்ம கோடிக்கணக்கான வியூஸ் போனாலும் இன்னும் அடுத்த மாதமே மறந்துடுவாங்க. நம்ம இருந்த இடம் தெரியாமல் போயிடும். பணமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, கரைஞ்சு போயிடுச்சு மறைஞ்சிடுச்சுன்னா நம்ம எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அதில் எதையுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எனக்காக ஒரு மோட்டிவேஷனாக பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் guys. ஸோ ஓகே, எனக்காக எந்த மாதிரி வீடியோஸ் போகலான்னு சொல்லி கீழே எனக்கு சஜஷன் பண்ணுங்கள். வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. ஐம் அ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் வினாட் ஜஸ்டிஸ். என்னை காண்டாக்ட் பண்ண வச்சுக்க ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வினாட் ஜஸ்டிஸ். ஸோ டெய்லியும் பார்க்கலாம்.